Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த வீக்லி டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சினாரியோவில் அது க்ளோசிங் கொடுத்துருக்கு பாடி. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய புல் பேக்காக கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பெரிய ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப வந்து இங்கே பிரேக் அவுட் ஆன மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு மேபி அடுத்த ஒரு மூமெண்டம் இருக்குதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்க சொல்லுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. சரி, இப்போ இதில் நம்ம இன்ட்ரடேக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இப்போ இன்ட்ரடே பிளான் சொல்லி இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு சப்ளை ஏரியாவும் இருக்குது. எது இந்த 25,000 அப்படின்ற ஒரு லெவலில் சப்ளை ஏரியாவும் இருக்குது. ஸோ அதனை இம்பேக்டோட இங்கே காமிச்சிருக்கலாம். இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு வியூ பிளான் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சிம்பிள். இப்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் ஆகிக்குது. இப்போ நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் கரெக்ஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த கரெக்ஷன் பார்க்குற இடம் நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து திரும்ப ப்ரைஸ் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த 200 EM இருக்குல்ல, இந்த இடம் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ரேஞ்சுக்குள்ள ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஒரு ரிஜெக்ஷனோட க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும் இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு கிட்ட, அதாவது இந்த 24,600 கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னு வச்சிங்களேன் ப்ரைஸு. அப்போ நம்ம என்ன பண்ண பிளான், இந்த 200 EM கிட்ட வந்து ஒரு லோயில் ஃபார்மேஷன் அகைன் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் வந்து சார் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கிட்டத்தில் காமிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்டத்தில் காமிச்சா கூட அதே தான் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த 24,600 அப்படின்ற ரேஞ்ச் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு வச்சிங்களேன். இந்த இடத்துல வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு. அப்படி இப்போ நமக்கு ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். எப்போது இந்த க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். பிளான் நம்பர் 1. சரி, இல்லை நான் வந்து ஒரு புல்லிஷ்னஸில் போயிட்டு சார், மேலே வந்து மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னஸில் போயிட்டுருக்குது அப்படின்றப்போ சேம் சினாரியோ தான். இப்போ நம்ம வந்து இந்த சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அப்சைடில் மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி நிற்குது அப்படின்றப்போ நீங்கள் இதில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போ உங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கும், 25,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் உங்களுக்கு டார்கெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் மெத்தட் தான். ஆனால் ப்ரைஸு இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டுக்குன்னா எதையும் நீங்கள் கை வைக்க போகாதீங்க. அதாவது இந்த லோவும் இந்த ஹைக்குள்ளே ப்ரைஸும் உங்களுக்கு இருங்க, கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன். இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த 24,600 வரல. ஓகே, அதே மாதிரி டாப் சைடும் வந்து இந்த 24,750 க்ளோஸ் வைக்கல மேலே அப்படின்றப்போ இந்த இப்படியே மேலே மூவ் ஆகிட்டுக்குன்னா எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கிளியர் டிசிஷன் ஒன்று ப்ரைஸ் எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ உங்களுக்கு 24,750க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் சேம் சினாரியோ அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு க்ளோசிங், அதாவது இந்த 53,600க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சின்னதாக ஒரு புல் பேக் வருதா, அப்போ நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 53,900 54,000 அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்கள் பேங்க் நிஃப்டி ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் அப்பர் சைடுக்கான ஒரு வியூ. சரி, ஷார்ட் சைடு எதுவும் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த 53,300 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே கீழே வந்தால் கூட இங்கே உங்களை திரும்ப வந்து ஒரு அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணுவாங்க. இங்கே ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த 53,300க்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுப்பாங்கன்றது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது.
லெட்ஸி வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ இந்த 53,200 கிட்ட உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி புல் பேக்கில் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். உங்களுக்கு 200 EMA டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 52,900 53,000 இந்த லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த 53,200க்கு கீழே க்ளோசிங் வைக்கணும். மெயின் பாடியோட க்ளோசிங் வச்சா தான் வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணணும். அது வரையில் வந்து நீங்கள் எதுவும் பிளான் எதுவும் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு மேலே அப்சைடுக்கான ஒரு பிளானை மார்க்கெட் பண்ணணும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை தெரிவிச்சுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம ஃபின் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ? ஃபின் நிஃப்டியில் சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சினாரியோ. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் எடுத்த இடம் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துடும். அப்போ என்ன ப்ரைஸு திரும்ப வந்து கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட் இந்த இடத்துல மேபி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். அதனால் உங்களுக்கு என்னென்னா மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃபின் நிஃப்டியில். ஷார்ட் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,560க்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ க்ளோசிங் கொடுத்தா தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இந்த 200 EMA கிட்ட பார்க்கலாம். இந்த லெவலில் அதாவது 24,400 லெவலில் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் இந்த ஏரியாவில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.